அன்பிற்குரியவர்களே, ஆண் பெண் ஜனாசா குளிப்பாற்ற விளக்க பாடத்தில் இரண்டாம் பகுதி கசப்பு மாற்றுவது சம்பந்தமான பாடம். மரண வேளையில் இருந்தவருக்கு அவருடைய மௌத்தின் காரணமாக அந்த கழிவுகள் அவருடைய உடம்புல இருந்து வெளியாகி இருக்கும். எனவே அந்த அசுத்தத்தை சுத்தம் செஞ்சு அவரை ஒரு துண்டு துணியில சுத்து வைக்கிறதுக்கு பேரு தான் கசப்பு மாற்றுதல் அப்படிங்கிறது பேரு. கசப்பு எப்படி மாற்றணும் அப்படின்னு சொன்னா, மையத்துடைய ஆபரணங்கள், செயின், தோடு, மூக்குத்தி, மோதிரம், மெட்டி, கயிறு, இப்படி ஆண் பெண்கள் அவங்க எதை அணிஞ்சிருக்கிறாங்களோ அதை நாம கலட்டணும். அதை கலட்டியதற்கு பின்பு அதை கலட்ட முடியலைன்னா கட்டிங் பிளேடோ அல்லது பிளேடோ வச்சு அதெல்லாம் வெத்தி எடுத்துடணும். மையத்துல ஒரு அகலமான துணியை அது மேல போர்த்திடணும். ஆடைகளை கழட்ட முடியாட்டி கத்திரிச்சு அந்த ஆடைகளையும் கழட்டிடணும். ஏன்னா அவுரத்துகள் மறைக்கப்பட வேண்டியது, அவுரத்துக்கள் வெளியே தெரியக்கூடாது, மறைவிடங்களை நாம பார்க்கக்கூடாது. அதனால அந்த நேரத்துல மேல ஒரு பெரிய துணியை போர்த்திட்டு அவருடைய ஆடைகள் எல்லாத்தையுமே களைஞ்சிடணும். மையத்துடைய தலைய முதுக தடவி விட்டு இஸ்ஜிந்தா செய்ய வைக்கணும். அவங்களுக்கு ஏற்கனவே துவாரத்தில் எதுவும் போயிருக்கலாம், இருந்தாலும் வயிற்றெல்லாம் கொஞ்சம் லைட்டா மெதுவா அமுக்கி கொடுத்து அந்த நஜீஸுகளை வெளியேற்றணும். நாம கையில ஒரு துணியை சுத்திக்கிட்டோ அல்லது கிளவுஸ் எல்லாம் விற்கிது, அதை வாங்கி மாட்டிக்கிட்டோ அவங்களுடைய அந்த அசுத்தங்களை நீக்கி கழுகணும். பிறகு மையத்துக்கு உழு செஞ்சு விடணும். உறுப்புக்களை எப்படி நாம உழு செய்யறோமோ அது மாதிரி அழுக்க நீக்க வேண்டிய தேவை ஏற்பட்டா அதுல இருக்கிற அழுக்குகள் எல்லாம் நீக்கிட்டு மையத்துக்கு உழுவின் உறுப்புக்களை என்ன செய்யணும், உழு செஞ்சு விடணும். இப்படி உடல் முழுவதும் அப்புறமா முழுசு தண்ணியை ஊத்திக்கணும். தேவைக்கு ஏற்ற மாதிரி தலையிலிருந்து கால் வரைக்கும் மூடும்படியான ஒரு துணியை கொண்டு மையத்தை மூடி வச்சிடணும். இதுதான் கசப்பு மாற்றுதல் என்பதனுடைய விவரமா இருந்துகிட்டு இருக்குது. அன்பிற்குரியவர்களே, கசப்பு மாத்துறதுல அசுத்தங்களை நீக்கணும். பூ போல பொன் போல அந்த ஜனாசாவை கையாளணும். ஏன்னா ரொம்ப உயிர் பிரிந்த அந்த நிலையின் காரணமாக அந்த ஜனாசா பலகீனப்பட்டு ரொம்ப பச்சை உடம்பா இருந்துகிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அதை போட்டு அலக்களிக்க கூடாது, ஆட்டக்கூடாது, ரொம்ப சிரமப்படுத்தக்கூடாது. இதுதான் இதனுடைய விபரமா இருந்துகிட்டு இருக்குது. அன்பிற்குரியவர்களே, எனவே மையத்தினுடைய கழிவுகளை வயிற்றை தடவி கொடுத்து கழிவுகளை வெளியேற்றணும். குளவுஸ் அணிஞ்சுக்கிட்டு அவருடைய மரும பகுதிகளை நல்லா கழுகி விடணும். பிறகு அழுக்குகள் இருந்துச்சுன்னு சொன்னா அதையெல்லாம் நீக்கிட்டு அவங்களுக்கு முழுசா தண்ணீரை ஊற்றி சுத்தப்படுத்திடணும். ஒரு துணியை எடுத்து அவர்களை அப்படியே போர்த்தி படுக்க வச்சிடணும். இதுதான் கசப்பு மாத்துவதனுடைய நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக, கசப்பு மாற்றும் போது, குளிப்பாற்ற போது அதை உறவினர்கள் செய்யறது தான் சிறப்பு. உறவினர்களுக்கு இந்த முறை தெரியலன்னு சொன்னா, இல்லை யாருமே முன் வரலைன்னா, மார்க்க அறிவுள்ளவங்க, இறை அச்சம் உள்ள நல்லவர்கள் அந்த ஜனாசாவுக்கு இந்த தேவைகளை நிறைவேற்றலாம். மையத்துக்கு பக்கத்துல மாதவிடாய் அல்லது ஜனாபத்தினுடைய குளிப்பு கடமையானவங்க அல்லது குழந்தை பேரின் காரணமான அந்த இரத்தப்போக்கு உள்ளவர்கள் அங்க இருக்கக்கூடாது. யாருமே அங்க இல்லை, அதை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா இவங்க அதை செய்யறதும் கூடும் தான். ஆனா இவங்க செய்யாம இருக்கிறது நல்லது. வேற ஆட்களை தேடிக்கொள்வது சிறப்பானதுங்கிறத கொஞ்சம் நாம விலகி கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இறந்தவர்களுக்காக அழுகிறது, கண்ணீர் வடிக்கிறது, இதுவெல்லாம் ஆகுமானது தான். இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா அவங்க இறந்தப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கண்கள்ல தண்ணீர் வந்திருக்குது. அதனால அழுகிறது தப்பு கிடையாது. உள்ளத்தால கவலைப்படுறது அதெல்லாம் கூடும் தான். சப்தமிட்டு ஒப்பாரி வைக்கிறது, அவர் வாழ்ந்த காலத்துல உள்ள விஷயங்களை பேசி பேசி அழுகிறது கூடாது. இது இஸ்லாத்துல தடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அஹ்சினு மௌத்தாக்கும், மௌத்தா போனவர்களுடைய நலவுகளை நினைவு கூறுங்க. யாராவது ஆமீன் சொல்லிட்டா அது கபுலாகிரும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. எனவே மயித்தாயிட்டாங்கன்னு சொன்னா அவங்க மீண்டும் உங்கள்கிட்ட வந்து சண்டையெல்லாம் போட முடியாது. அது அவங்களோட சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு, அவங்களுடைய களம் மூடப்பட்டுருச்சு. எனவே மௌத்தா போனவர்களுடைய குறைகளை பேசக்கூடாது, அவர்களை பற்றி தவறா பேசக்கூடாது, அவர்களை திட்டக்கூடாது, நல்லதைத்தான் அவங்களுக்கு பேசணும். அப்படிங்கிறதையும் நாம கொஞ்சம் விளங்கி கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே மாதிரி மையத்துக்கு அருகில உட்கார்ந்து குர்ஆன் ஓதக்கூடாது. மையத்துக்கு தூரமாகவோ அல்லது வேறு அறைகளிலோ உட்கார்ந்து குர்ஆன் ஷரீஃபை ஓதிக்கிறலாம். அதே மாதிரி மையத்தை
ஐஸ் பெட்டியில வைக்கிறத முற்றிலும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அது மையத்துக்கு மிகப்பெரிய வேதனையாகிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவை. விரைவாக செய்ய வேண்டிய அமல்கள்ல, இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல்ல ஜனாசாவை அடக்கம் செய்வதும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது. எனவே எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு விரைவா எடுத்துறதுக்கு தான் முயற்சி செய்யணுமே ஒழிய ஐஸ் பெட்டியில வச்சு நீண்ட நேரம் தாமதிப்பதை தவிர்த்து கொள்ளணும். நாம ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள போய் உட்காருவோமா? நம்மளை ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள உட்கார வச்சா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நான் ஏற்கனவே கடந்த பாடத்துல நான் சொல்லியிருக்கிறேன், மையத்தினுடைய உடம்பு இருக்கிறதே அது ரொம்ப பச்சாதப்பட்டு கிடக்கும், ரொம்ப உடல் பலகீனமாகி நோய்வாய்ப்பட்டதா இருக்கும், ரூஹு பிரிந்த அந்த வேதனையில. அப்படி இருக்கிற உடம்ப ஜில்லிட வச்சு ஃப்ரீசர்ல வச்சு அதை பாதுகாக்கிறோங்கிற பேருல நோவினை செய்வதை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, அங்கீகரிக்க முடியாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். சில மஸ்ஜிதுகளே இந்த ஃப்ரீசர் பாக்ஸை வாங்கி வச்சு வழிகாட்டக்கூடிய வேதனை, அது உண்மையிலேயே அது வேதனை தான், அது நலவு இல்லைங்கிறத விளங்கி கொள்ளுங்கள். எனவே ஃப்ரீசர் பாக்ஸில் மையத்தை வைக்க கூடாதுங்கிறத மீண்டும் உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், தகவல்களை பதிவு செய்கிறேன். ஆக ஃப்ரீசர் பாக்ஸில் வைக்கிறத தவிர்த்து கொள்ளணும். வைக்காம என்ன செய்யறதுங்கிறத தான் யோசிக்கணும். அதுதான் இஸ்லாமியனுக்கு அழகு. அதே மாதிரி வயிறு உப்பிரும் அப்படின்றத பயந்தோன்னு சொன்னா அதற்கு மேல உப்பை வச்சுக்கலாம், உப்பை பயன்படுத்தலாம். அக்குள் மற்றும் வயிற்று பகுதியில மல்லித்தலையை வைக்கிறதுனாலையும் வயிறு ஊதுறதுல இருந்து பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படும். அதே மாதிரி மையத்தாயிட்டாங்கன்னு சொன்னா, மௌத்தாயிட்டாங்கன்னா அவங்களுக்கு நகம் வெட்டக்கூடாது, முடிகளை வெட்டக்கூடாது, மறைவிட அந்த ரோமங்களை நீக்கக்கூடாது, தாடி மீசையை சரி செய்யறது, இப்படி எந்த அலங்கார வேலையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் விளங்கிக்குங்க. அதே மாதிரி மையத்தை பார்க்க வர்றவங்களுக்கு முகத்தை திறந்து காட்டுற மாதிரி இருந்துக்கிறணும், முழுசையும் திறந்து வைக்கக்கூடாது. அப்ப மையத்தை மூடி வச்சிருக்கணும். யாராவது வந்தாங்கன்னா முக்கியமானவங்க முகத்தை மட்டும் திறந்து காட்டணும் அப்படிங்கிறதையும் நாம விளங்கி கொள்ள வேண்டும். ஆண் மையத்தை ஆண்கள் பார்க்கலாம், பெண் மையத்தை பெண்கள் பார்க்கலாம். ஆண் மையத்தை அந்நிய பெண்கள் பார்க்கறதும் அந்நிய பெண்கள் மையத்தை ஆண்கள் பார்க்கறதும் அது தடுக்கப்பட்டது, கூடாது. உயிரோடு வாடும்போது யாரை அவங்க அங்கீகரிச்சாங்களோ, இஸ்லாம் எதை மகரமாக்கி வச்சிருக்கிறதோ அதை பேணுதலோட கடைபிடிக்கணும். வாடும் காலத்துல அவங்க ரொம்ப பேணுதலா இருந்திருப்பாங்க, யாரையுமே சந்திக்கிறதுக்கு அனுமதிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா மௌத்தானதற்கு பின்பு எல்லா மனிதர்களும் வந்து பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துறோம்னு சொன்னா அதை அந்த குடும்பத்தினர்கள் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே எந்த ஜனாசாவையும் அந்நியர்கள் பார்க்கறதுக்கு அனுமதி இல்லை. எனவே நாம் இந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல ஜனாசாவை எப்படி குளிப்பாட்டுவது அப்படிங்கிற தகவல்களை பார்க்கலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஷரியத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவானாக. ஆமீன்.